ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 100% வின்னிங் அக்யூரசி கிடச்சிருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி. போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணுவோம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்ப்போம். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது 24,741. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது 24,741. ஓகேவா? அப்போ இதுக்கு நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும். இதுக்கு நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் என்னது 24,700. 24,700 24,700 ஸ்ட்ரைக் எடுக்கணும். ஓகேவா? $24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நம்ம சிஎன்டிபி லெவலில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 24,700 ஓட பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். 24,700 பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் கிடைக்கதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 24,700 பிஇ ஃபஸ்ட்டு டேக்கன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா? டேக்கன் வச்சுட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் என்னது 135. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் என்ன 135. நம்ம இதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். ஓகேவா? 135 வந்து ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட். இதுவும் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 100. அப்போனா 100 பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 100 பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ண பிறகு நம்ம போட்ட மாதிரி ஹை ப்ரைஸ் 35 மைனஸ் பண்ண முடியும். ஒரு ஜோன் வந்திருக்கும். இந்த ஜோனை தாண்டி ஒரு 1 மினிட் க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் கீழே க்ளோஸ் வச்சுன்னா அது எடுக்க வேணாம். இப்போ ஃபஸ்ட் 1 மினிட் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம போட்ட ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. மேலே இருந்தால் மட்டும் எடுக்கணும். ஓகேவா? எனக்கு தேதி வந்து 8. ஓகேவா? பார்த்தீங்களா நம்ம ஜோன் எங்கே இருக்குது 100 பாயிண்ட். ஆனால் இது ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆனது எங்கே 37 ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி 36 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ரேஞ்ச் என்னது அந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அது எப்படி 135 ஒரு 35 மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ண ஆன்சர் 100 பாயிண்ட். இந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சோம்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே ஓப்பன் ஆனதே 36. அப்போனா இந்த இது செட் ஆகாது. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் லெவல் பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட் லெவலில் வந்து 24,700 சிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். வாங்க 24,000 சிஇ அது ஃபஸ்ட்டு டேக்கன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு $24,700 CE. CE. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரேன். 24,700 PE CE ப்ரைஸ். 24,700 CE.
$24,700 CE ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் என்னது 182.95, அப்படின்னா ரவுண்டாக 183 வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் 183லேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கணும். 183 மைனஸ் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் 148. இது பேஸ் பண்ண ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கணும். 148. இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆரம்பிச்சுன்னா என்ட்ரி எடுக்கணும். ஏன் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ 1 மினிட் கழிச்சு மாற்றிக்கிறோம். இன்றைக்கி டே வந்து 8. ஓகேவா? நம்ம என்ன சொன்னால் ஹை பாயிண்ட் 182, அதாவது 182.95 இருக்குது. அப்படின்னா நான் ரவுண்டாக 183 வச்சுக்கலாம். அதுவும் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணோம்னா ஒரு ஜோன் கிடைக்கும், அதான் 148. இந்த 148க்கு மேலே ஒரு 1 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துருங்க. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். வாங்க, இன்றைக்கி தேதி வந்து 8. இன்றைக்கி தேதி வந்து 8. ஓகேவா? பார்த்துக்கோங்க. கரெக்டாக நோட் பண்ணிங்க. கரெக்டாக ஓப்பன் வந்து கரெக்டாக 148 பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், 148 பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஜோனுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த ஜோன் எப்போ தாண்டுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் இல்லை. ஓகேவா? வாங்க, கரெக்டாக வாங்க பார்த்துட்டேன். வாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை கரெக்டாக எந்த கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு? கரெக்டாக 9:30 கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துணும். ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துணும். ஓப்பன் ப்ரைஸ் என்னது 149. அப்படின்னா 149.48 வச்சுக்கோ, ரவுண்டாக வச்சுக்கோ. 150 நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். அப்படின்னா 149, 150 வச்சுக்கோ. 150 + 10 பாயிண்ட் அப்படின்னா 160 நம்ம டார்கெட் ரீச் ஆகணும். 140, 160, 10 பாயிண்ட். அதாவது ஓப்பன் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 பாயிண்ட். 160 பார்த்தாங்க, கரெக்டாக ரீச் ஆச்சு. பார்த்தீங்களா? கரெக்டாக எந்த ரேஞ்சு கரெக்டாக இந்த ரேஞ்சை ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? எந்த கேண்டில் கரெக்டாக ரீச் ஆச்சு பாருங்களேன். கரெக்டாக நம்ம டார்கெட்டுக்கு பார்த்தீங்களா 9:34 கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ரீச் ஆகிடும். நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு? 9:30 கிடச்சிருக்கு. கரெக்டாக 4 நிமிஷத்துக்கு நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அழகாக 10 மணி ஈஸியாக ரீச் ஆச்சு. உடனே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே? ஏன் 10 பாயிண்ட்டாக மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தாலே போதும். டெய்லி ஒரு 10 பாயிண்ட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மினிமம் 1 மந்த் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் 1 வீக் போட்டிருக்கோம். அது 1 வீக்கும் 100% வின்னிங் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.